கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்போ தமது ஜனம்னா யாரு? தம்மை நோக்கி ஆண்டவர் நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவருடைய ஜனமாக இருக்கிறோம். ஆமென். அதான் சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஒருவேளை இன்னைக்கு பல காரியங்களிலையும் நீங்கள் பலன் இழந்து ஒருவேளை நீங்கள் காணப்பட்டு இருக்கிறீங்களா? பலன் இல்லாமல் இருக்கீங்களா? ஆவிக்குரிய காலத்தில் பலன் இல்லாமல் இருக்கீங்களா? சரீர பிரகாரமாக நீங்கள் பலன் இல்லாமல் இருக்கீங்களா? ஒருவேளை பொருளாதார ரீதியில் ஒருவேளை பலன் குன்றி நீங்கள் காணப்படுகிறீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய மகனே, மகளே, இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்றது, என் மகளுக்கு, என்னை நோக்கி கூப்பிடுகிறவங்களுக்கு, என்னுடைய ஜனமாகிய என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு நான் என்ன செய்வேன்? பலத்தை கொடுக்க போறேன்னு சொல்லி ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாருங்க. ஆமா, அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக, அவர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுத்து கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை சமாதானத்தை இழந்து நீங்கள் காணப்படுங்கன்னா, இன்னைக்கு அநேக குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். சமாதானத்தை இழந்தவர்களாய் தினந்தோறும் கண்ணீரிலையும் வருத்தத்திலையும் அவர்கள் வாடி ஒவ்வொரு நாள் வாழ்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. அநேக பேர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு சிலர்கள் ஜெபிக்க வருகின்ற வேளையிலே அவர்கள் எடுத்த உடனே கண்ணீரை தான் வடிக்கிறாங்க. எடுத்த உடனே கண்ணீர் தான் வடிக்கிறாங்க. எடுத்த எடுப்பில் அவங்க என்ன ரீசன் சொல்ல முடியல. அவங்களால ஏங்கி அழுறாங்க. ஏன் காரணம் என்ன? அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. பலவிதமான பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆமென். அதனால அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் தமது ஜனத்திற்கு கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் சமாதானம் அருளக்கூடிய தேவனாயிருக்கிறார். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை சமாதானம் இழந்து காணப்படுகிறார்களா? சில குடும்பங்களில் மனைவி நிமித்தமாய் புருஷனுக்கு சமாதானம் இல்லை. சில குடும்பங்களில் புருஷனுக்கு மனைவி மூலமாக சமாதானம் இல்லாமல் இருக்கு. அதே மாதிரி சில பேர மனைவிமார்களுக்கு கணவன் மூலமாக சமாதானம் இழந்து போயிருக்காங்க. ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க? சமாதானம் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் சமாதானத்தை இழந்து தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னும் ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியில் கடன் என்ற பிரச்சனையில், கடன் என்ற துக்கத்தில், கடன் என்ற பெரிய ஒரு வேதனையில சிக்கி தவித்து கொண்டு அவர்கள் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் ஒரு சிலர் வியாதி நிமித்தமாய் சரீரத்தில் பலவீனங்களை கொன்றி தன்னை கவனிப்பார் யாருமே இல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலையும் அவர்கள் என்ன செய்றாங்க? மிக இந்த சமாதானம் இழந்தவர்களாய் வேதனையோடு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கின தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன். உன்னுடைய ஆபத்திலே, உன்னுடைய வியாதியிலே, உன்னுடைய பலவீனத்திலே நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்து நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய மகனே, மகளே, அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆமா, அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், பொருளாதார ரீதியிலே ஆசீர்வாதம், ஆமா, சமாதானம் என்ற காரியத்திலே ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனை நோக்கி அப்பா பிதாவே வாங்கி என்று சொல்லி தேவனை நோக்கி நீங்க கூப்பிடுகின்ற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வந்து என்ன செய்றார் தெரியுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்வாரு. கர்த்தர் தமது ஜனம். அப்ப தமது ஜனம்னா யாரு அப்படின்னு தேவனை நோக்கி யார் யார் உண்மையாய் தேடுறீங்களோ, யார் யார் கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுறீங்களோ, அவங்க தான் யாரு? அவர் தமது ஜனமாயிருக்கிறார். அவர் ஜனம் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு? நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நீங்க தான் அவருடைய ஜனமாயிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஜனத்துக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வசனம்,
என்ன வசனம்? இப்போ நம்ம தியானித்தோம் அல்லவா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களுக்கு வேண்டிய சமாதானம், உங்களுக்கு வேண்டிய பலன், உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தராய் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட தேவன் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். நீங்க முழு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவே பிதாவே என்று நீங்க கூப்பிடுவீங்கன்னா கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு கர்த்தர் அவருடைய ஜனமாய் நீங்கள் இருக்கிறபடினால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய பலனை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். 3 காரியங்களை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறார். ஆமென். பலன், சமாதானம், ஆசீர்வாதம் 3ஐ கொடுத்து உங்கள் குடும்பம் வற்றாத நீரூற்றை போலவும் ஹல்லேலூயா இருக்கும்படியான, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருக்கும்படியாக கர்த்தர் இந்த 3 காரியங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையின் வழி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. ஆமென். ஆமென்.